வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி ஒரு மேக்கப் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி எங்கே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்து ஒரு பியூபர்ட்டி மேக்கப்புக்காக நாங்கள் வந்து போக போகிறோம். திங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நைட்டு 11:30 மணிக்கே கிளம்பிட்டோங்க. ஏன்னா காலையில் வந்து 6 மணிக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ டைமுக்கே முன்னாடியே வந்து கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா மித்துவும் என் கூட வந்திருந்தான். சண்டே அப்படிங்கிறதுனால அவனுக்கு லீவாகவும் இருந்துச்சு. சரி தஞ்சாவூர் தான் போகிறோம், அவனையும் கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இல்ல நான் உருட்டி விட்டுருவேன். நாங்க போகும்போது கீழே படுத்தவளுக்கு மிதிச்சிருவாளுங்கடா. எப்படியும் 5 மணி ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்க தஞ்சாவூர் வந்து சேர்றதுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 3:30 மணிக்கே வந்து தஞ்சாவூர் வந்தாச்சு. அங்கே வந்து அவங்க ஏற்கனவே வந்து மேக்கப்புக்காக ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. தஞ்சாவூரில் இருக்கிற ஹோட்டல் சங்கம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தாங்க நம்ம வந்திருக்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 4 மணிக்கெலாம் ரூமுக்கே போயாச்சுங்க. கஸ்டமர் வந்து நாங்கள் 6 மணிக்கு தான் வருவோம், நீங்கள் அங்கே அது வரைக்கும் அங்கே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சில ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் கஸ்டமர் வந்துட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பியூபர்ட்டிக்கான ஒரு மேக்கப்புங்க. அது போக 3 பிரைட்மெய்ட்ஸ் மேக்கப்பும் இருந்துச்சு. எல்லாருமே ஒரே டைமில் வந்துட்டாங்க. நாங்கள் வந்து 4 ஆர்டிஸ்ட் வந்து போயிருந்தோம். ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும், எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாகவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து ஒரே டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒர்க்கும் எல்லாத்துக்கும் ஒன்றாவே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சாரியும் வந்து ஆன் ஸ்பாட்டே எங்கள் கைக்கு கிடச்சிது. ஸோ ப்ரிப்ரேஷன்லேருந்து எல்லாமே அங்கே போனதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பொதுவாக வந்து ஹோட்டல் ரூம்ஸ்லலாம் மேக்கப் பண்ணும்போது ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா லைட்டிங்ஸ் வந்து அங்கே சரியாக இருக்காது, கொஞ்சம் மூடி லைட்டாகவே தான் இருக்கும். நாங்கள் ரிங் லைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தனால கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறக்கு. சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா அழகாக கோஆப்ரேட் பண்ண ஒரு பியூபர்ட்டி பாப்பு அழகாக வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாச்சுங்க. ரைட், ஒரு நிமிஷம். ஐபால் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் முகத்தில் ஃபேஸ் கொஞ்சம் ஸ்மைல் வச்சு இன்னும் கொஞ்சம் சின் டவுன் பண்ணுங்கள். நோஸ் ப்ளஸ் ஃபைன். தேங்க்யூ. இப்போ அவங்கள பாருங்களேன், அவங்க பியூட்டிஷியன். தேங்க்யூ. கொஞ்சம் ஸ்மைலாக இருக்குது. ஃபேஸ் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிட்டு லுக் கீழே பாருங்கள். கீழே சாரதி ஃப்ரெண்ட் கோபி ஓகே நல்லா இருக்கேன். சாரதியோட ஃப்ரெண்டு. ஓகே ஓகே நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஐ க்ளோஸ் பண்ணுங்க. ஐ க்ளோஸ். ஒரே நிமிஷம். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நடுவில். ஓகே ஓகே. ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஸ்மைல். என்ன தான் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் சிரிச்ச முகமாக இருந்தீங்கன்னா தான் உண்டு. சௌமி குமி டக்குன்னு குமி கீழே குமி. எங்கள் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஹாப்பி, வெரி ஹாப்பி. பொண்ணு இன்னும் ரொம்ப ஹாப்பி. பார்க்கும்போது டால் மாதிரி இருக்கா. ஓ, தேங்க்யூ. ஓகே, எனக்கு ஃபோட்டோ எடுக்கா.
இங்கே வந்து இவங்க 3 பேர்த்துக்குமே ரொம்ப அழகாக வந்து ஒர்க் பண்ணியாச்சுங்க. இந்த பாப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 வயசு தான் ஆகுது. ஆனால் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணாப்படி. மேக்கப் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு குயின் மாதிரி ஒரு லுக் அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஜுவல்ஸ் எல்லாமே அவங்களே வந்து எங்களுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. காஸ்டியூம்ஸு, ஜுவல்ஸு இதெல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. நம்ம பண்ண ஒர்க்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்லுங்க. சரி நான் கீழே வந்தேன். ஓகே. எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ தானே எடுக்கிறீங்க? ஓகே ஓகே ஓகே. திட்டுவாப்பில் குணால் நான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் போய்ட்டு திரும்பி சார் பத்தலை நீங்கள் கேன் புக் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த பாப்புக்கு இருந்தாலும் அதெல்லாம் வந்து மறைஞ்சு மேக்கப்பில் அது மாதிரி எதுவுமே தெரியலைங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான க்ளோயிங்கான ஸ்கின்னாக இந்த மேக்கப்பில் தெரிஞ்சது. ஹேர் ஆக்சசரிலேருந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃப்ளார் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அப்புறம் ஹேர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தோம். அது வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து கொஞ்சம் அவசரமாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஹேர் டூ ஃபோட்டோஸ் வந்து என்னால் கரெக்டாக வந்து எடுக்க முடியல. ஓகே 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 ஓகேடா. ஹாப்பியாக ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்புடா. பாய். ஓகே பாய்ங்க, நாங்கள் கிளம்புறோம். ஓகே 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 ஓகேண்ணா ஓகேண்ணா. திருப்பூர்லேருந்து நம்ம கரெக்ட் டைமுக்கு வருவோமா, நல்லா பண்ணுவோமா, இந்த எதுவுமே தெரியாமல் நம்மளை நம்பி புக் பண்ணாங்க. அவங்கள ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்தாச்சுங்க. தஞ்சாவூர் வந்தாச்சு. இங்கே சுற்றி பார்க்குறக்கு நிறைய இடங்கள் இருக்குது. பார்க்காம போனால் எப்படி, மித்துவே அதனால தான் வந்து கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இங்கே வந்து போன தடவை வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்தோம். இந்த தடவை வந்து தஞ்சாவூர் அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நான் ஒரு 8th படிக்கும்போது இங்கே வந்தேனுங்க. ஆனால் ரொம்ப எனக்கு வந்து மறக்க முடியாத நினைவுகள் இந்த இடத்துல நிறைய இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தது, எங்கள் சார் வந்து இந்த கோயிலை பற்றியோ அரண்மனையை பற்றியோ சொன்னதெல்லாம் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஆனால் இப்போ வந்ததுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோ மெயின்டெனன்ஸ் வந்து இல்லைங்க. நிறைய சிதிலமடைஞ்ச சிலைகளாக தான் இருந்துச்சாங்க. பின்னாடி யாராவது வராங்க. வராங்க. மஞ்சுமோல் பாய்ஸ் ஆயிர போகிறான் பிரவீன். ஏய் வாடா மித்து பா. சரி நான் போகிறேன், நீங்கே நில்லு. நான் போகிறேன், நீங்கே நில்லு. பேயா பேய் வந்தா வரட்டு வா. ஐயோ இறங்க முடியே. ஏய் லைட் அடிங்க. இறங்கி படிக்கட்டு சர்க்கிளாக இருக்குது. ஸ்மெல்லு பயங்கரமா இருக்குது. கரும்பு. ஆமா தெரியலையே, நீ நிறுத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு. ஏ போ. எனக்கு லைட். இங்க இங்க வெளிச்சடிங்கடா. நான் எப்படி இறங்கி வருவேன்? நீ தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அப்படியே போயிட்டு அப்படியே வெளியே போயிடலாமா? போலாமாப்பா? ஆமா இதுக்குள்ள எப்படி போவாங்க? இதுக்குதான் எனக்கு கடைசியில தள்ளி விட்டு போறீங்களாக்கு. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். ஆமா உங்களை எல்லாம் வச்சு மேய்க்கிறேன்லப்பா. எதுக்குடா அழுகுற? நான் மாட்டிக்க மாட்டேன். வாடா மாட்டிக்கிறா. நீ காப்பாத்துவீல அம்மாவை. அட மாட்ட மாட்டேன். பாரு வந்துட்டு பாரு. வந்துட்டும் பாரு. குழந்தைகள் ஜாக்கிரதை. அடா அறிவுகளா. அவன் நல்லா எழுதினாலே அப்படித்தான் படிப்பா. ஃபைனலா நான் தான் கரெக்டா சொன்னேன். கூவவே காணுங்கிறதுல நீங்க அழுகுற. அம்மா மாட்டிக்குவாங்க. அவன் தான் பையனாகலையும் நீ அதுக்கு மேல உள்ள பாயதா போக முடியும். அடுத்து பாத்துறங்க அத பார்க்கலாம்.
தஞ்சாவூர் அரண்மனையில் ஒரு 20 நிமிஷத்துக்கு தஞ்சாவூர் பற்றின பெருமைகளை வந்து சொல்கிற மாதிரி ஒரு விஷுவலான ஷோ வந்து நடந்துச்சுங்க. அதுவும் நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம நேரில் பார்க்குறத விட இந்த விஷுவலாக பார்க்கும்போது இன்னுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையாவும் இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பேர்ட் ஷோ வந்து பார்க்குறக்காக போயிட்டுருக்குறோங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்னாடி இருக்குது இது. கிளம்பலாம். சூனிக்கேரியாட்டு பல்ல வச்சுட்டு சத்தியமா எத்தனை அழகா இருந்த பையன் எப்படி ஆயிப்போச்சு. எத்தனை அழகா இருந்த அம்மா இப்படி ஆயிடுச்சு. அது வேணும் இது வேணும் கேட்கக்கூடாது அமித்து. நம்ம ஜூ இந்த பறவைகள் சரணாலயமெல்லாம் போகும்போது சும்மா அப்படி பார்த்துட்டு வர மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. பறவைகளுக்கு நாம் ஃபீட் பண்ணுற மாதிரியான நிறைய ஐடியாஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 150 ரூபாய் வந்து அங்கே வந்து வசூல் பண்ணாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து அக்கா நாங்கள் பேர்ட்ஸை பார்த்தாலே பயப்படுவோம், எங்களுக்கு மேலே வந்து குதிச்சுதுன்னா நாங்கள் பயந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே வரல. நான் அப்புறம் டிரைவர் தம்பி மித்து 3 பேர் தான் உள்ளே போயிருந்தோம். ஃப்ரில் பேக். ஐயோ அம்மா மிதிச்சாங்க ஆளை. பூரா இந்த கேஜுக்கும் பெரிய கேஜுக்கும் காட்டணும் டிக்கெட்டு. வாங்கிக்கோ. இன்னும் கொஞ்சம் கொடுங்கண்ணா. கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. உள்ள போயிருங்க. வருதுக்கா அப்படி போகாதுக்கா. மித்துக்கிட்ட 2 உண்மையாலுமே 150 ரூபாய்க்கு நான் ஒர்த்துனே சொல்லுவேங்க. இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய விதமான கிளிகள் தாங்க அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பக்கம் மட்டும் இல்லைங்க, சின்ன பறவைகள் இருக்கிற மாதிரி ஒரு கேஜும் பெரிய பறவைகள் இருக்கிற மாதிரி ஒரு கேஜும் இருந்துச்சு. அப்புறம் முயல், வெள்ளை எலி இந்த மாதிரி ஒரு கேஜ் வச்சுருந்தாங்க. அங்கேயும் நம்ம வந்து அவங்க வந்து இந்த முட்டைக்கோஸ் தலை இதெல்லாமே கொடுக்குறாங்க. அதையும் நம்ம வந்து அந்த விலங்குகளுக்கு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. யுகிக்கு ஸ்கூல் இருந்ததுனால இங்கே வந்து கூட்டிகிட்டு வர முடியல. நாங்கள் வந்து அவ்வளோ அங்கே ரொம்ப மிஸ் பண்ணோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து வரும்போது கண்டிப்பாக யுகியையும் வந்து கூட்டிகிட்டு வரணும். என்கிட்ட கலர் கலராக 2-3 டைம் வந்து பறவைகள் உட்காந்துச்சிங்க. சில பேர்த்துக்கிட்ட வரவே இல்லை. அவங்களுக்கு என்கிட்ட கிடச்சது அவங்களுக்கு நான் கொடுத்தேன். மித்துக்கிட்டேயும் வந்து நிறைய டைம் வந்து உட்காந்துச்சு.
ஆடாமல் அழுங்காமல் கை வச்சுருந்தோம்னாலே அழகாக வந்து உட்காந்து சாப்பிடுதுங்க. சாயங்காலம் 5 மணிக்குள்ளே கிளம்புனா வந்து நம்ம திருப்பூர் போய் சேர்ந்துடலாம் நைட்டு 9-10 மணிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து 5-5:30 ஆயிடுச்சுங்க. அப்புறம் நாங்கள் இன்றைக்கி பண்ண ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மேக்கப் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நான் உடனுக்குடனே போஸ்ட் பண்ணிட்டு வரேங்க. அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.